இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் சொல்றேன். இது இன்றி உங்க வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. கர்த்தர் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசுவா அதிகாரம் 6:2. சில நேரம் இந்த பிரச்சனை ஒருபோதும் மாறாதுன்னு தோணுதா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பயனில்லைன்னு தோணுதா? நாள்கள் போகுது, ஆனா நிலைமை மட்டும் மாறலையா? ஆனா எரிகோ மதிலும் அப்படித்தான் இருந்துச்சு. பெருசா இருந்துச்சு, பலமா இருந்துச்சு. அதை பார்த்தவங்க எல்லாருக்கும் அது முடியாத காரியமா தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவன் ஒரு வித்தியாசமான வழி கொடுத்தார். போராட சொல்லல, மதிலை தள்ள சொல்லல, சுத்தி வர சொன்னாரு. அவங்க தேவன் சொன்னதை நம்பினாங்க. சரியான நேரத்துல மதில் விழுந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு உங்க முன்னாடியும் ஒரு எரிகோ மதில் இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அது நிற்க முடியாது. அதனால மனசு உடையாதீங்க. உங்களுக்கு முடியாத மாதிரி தெரியற காரியமே தேவனுக்கு அற்புதத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.